ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி. அம்மா தாயே போதும்மா, பாரதியை காப்பாத்து. மீனா, பாரதி தலையில ரத்தம் வருதுடி. ஆமாம்மா. அம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. ஓம் சக்தி பராசக்தி. தாயே, காப்பாத்துமா அந்த பொண்ணு. டேய் சொல்றா, தாலி எங்க? உண்மையா சொன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். திருட்டு போயில, நீதான் தாலி எடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த அம்மன் மேல சத்தியமா தாலியை புத்துக்குள்ளதான் சார் போட்டேன். நீங்க என்ன நம்புங்க சார். வாடா. வா. சார் சார் என்ன சார் பண்றீங்க? சார் 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 விடுங்க சார். சார் சார் நான் தான் சொல்லிட்டேன்ல சார். யாரு? அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? என்ன தவக்கல, ஏன் பதட்டமா இருக்க? அண்ணே, நீங்க எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி கோயிலுக்கு வாங்கண்ணே. இங்க விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்குண்ணே. என்னடா சொல்ற? எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்கண்ணே. இங்க அண்ணிய உசிரியா விட்டுருவாங்க போல இருக்குண்ணே. என்னடா பேசிட்டு இருக்க? பாரதி தான் அப்படி பண்றாங்கன்னா உங்க யாராலையுமே அவங்கள தடுத்து நிறுத்த முடியலையா? அதை பண்ணாம எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க. முதல்ல போய் பாரதியை தடுத்து நிறுத்து. அண்ணே, நாங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கற நிலைமை அவங்க இல்லைண்ணே. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அவங்க பிடிவாதமா தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லைண்ணே, நீங்க தாலியை மட்டும் கொண்டு வரலன்னா அண்ணி இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டாங்கண்ணே. தாலி எடுத்துக்கிட்டு உடனே சீக்கிரம் வாங்கண்ணே. இவன் சொன்ன மாதிரி தாலி இந்த புத்துக்குள்ளதான் இருக்கு. தாலியை எடுத்துட்டு உன்னை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். உன்னால 2 பொண்ணுங்களோட உசுறு இப்ப பிரச்சனையில் இருக்கு. நீ எல்லாம் வெளியிலேயே இருக்க கூடாது. ஜெயில் தாண்டா உனக்கு சரியான இடம். என்னது? தாலி புத்துக்குள்ள இருக்கா? நான் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னா, கடைசியில தாலி உள்ள இருக்குன்னு இவனே சொல்றான். ஒன்றும் புரியலையே. கண்டிப்பா அவன் நம்மளை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் பவானிக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த பவானி என்னை உயிரோடையே விட மாட்டா. இவன் உயிரோடு இருக்கிறது எனக்கு தான் ஆபத்து. இவனை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்ப தாலியை கண்டிப்பா உள்ள இருந்து நம்ம எடுத்தே ஆகணும். தவக்கல சொல்றத வச்சு பார்த்தா பாரதி பிடிவாதமா யார் சொல்றதையும் கேட்காம இருக்காங்க போல இருக்கே. ஆனா தாலிக்கு பக்கத்துல பாம்பு இருக்கே, எப்படி தாலியை வெளியே எடுக்கிறது?
இவன் தாலி எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டானா அப்புறம் என்னோட உயிர் போயிடும். அந்த பவானி என்னை வாழவே விட மாட்டா. நான் உயிரோடு இருக்கணும்னா இவனை போட்டு தள்ளுறதா ஒரே வழி. இதெல்லாம் கண்ணுல பாக்குற மாதிரி பண்ணிட்டே தாயே. வேண்டாம் பாரதி, சொன்னா கேளுமா. ஓம் சக்தி. அம்மா பாரதி, இதுக்கு மேல இந்த வேண்டுதலை பண்றது உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். சொன்னா கேளுமா. ஓம் சக்தி. சாமி வேணாம் சாமி. பாரதி தலையில ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது தப்பா ஆயிட போகுது. பாரதியே சொன்னதை கேட்டல்ல. யார் என்ன சொன்னாலும் பாரதி இந்த இடத்த விட்டு நகர மாட்டா. அந்த ஆத்தா என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். ஓம் சக்தி. ஆதி, இப்ப எதுக்காக நீங்க மத்தவங்களோட வேண்டுதல பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது பாரதியோட விருப்பம். இங்க யாருமே அதை பண்ண சொல்லி பாரதியை கட்டாயப்படுத்தவே இல்ல. தாலி வர வரைக்கும் நான் வேண்டுதல் பண்றேங்கிற பேர்ல தலையில தேங்காவை உடைக்க போறதா பாரதி தான் சொன்னாங்க. இப்ப என்ன தாலி வந்துருச்சா? இல்லல்ல. மித்ரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன் ஆதி. ஏங்க, தாலி வந்தா கூட தாலியை எடுத்து அந்த பொண்ணு தன் கழுத்துல அவளே கட்டிக்குவாளா? அப்படியே கட்டிக்கிட்டாலும் சுமங்கலி பூஜை பண்றதுக்கு நாங்க ஒத்துக்குவோம்னு நினைச்சீங்களா? கேட்டிங்களா சார்? இந்த ஊர் இந்த நிலைமையில கூட எப்படி பேசுதுன்னு பாத்தீங்களா? நான் பரிகாரத்தை முடிக்கணும் சார். பாரதி, இந்த நிமிஷம் என்னால் அந்த தாலியை எடுத்து உங்கள் கையில் கொடுக்க முடியும். ஆனால் அது என் கையால் உங்கள் கழுத்தில் ஏறணுங்கிறத தான் நான் ஆசைப்படுறேன். சார், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மன் எனக்கு துணையா இருப்பான்னு நான் நம்புறேன்.